ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆ கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் அண்ட் போலன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டர் ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் நான் வீடியோவோட எண்டில் ஃபோம் ஜாஸ்மின் சேல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த சென்டர் ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கிளிப் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த சென்டர் கிளிப்க்கு மெயினான அந்த கிளிப் பேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நான் இங்கே 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதோட அளவை வந்து நான் ஓஹெச்பி ஷீட்டில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், அதாவது அந்த கிளிப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த ஓஹெச்பி ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படியே லைனாக ஒட்டிக்கணும். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பட்ஸுக்கு வந்து கேப் இல்லாமல் ஒட்டுங்க. ஸ்டெம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பட்ஸை வந்து அப்படியே லைனாக ஒட்டிட்டு வாங்க. ஸோ இதை ஒட்டின பிறகு நம்ம அளவு பார்த்துட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்டோடைய அந்த அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ ஒரு சைடு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த ஓஹெச்பி ஷீட்டு. ஸோ இப்போ அந்த காம்புகளோட அளவை வச்சு நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஓஹெச்பி ஷீட்டை. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த காம்புகளோடைய கேப்பில் வந்து அடுத்த பட்ஸை வந்து நம்ம லைனாக ஒட்டிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டின பிறகு இது நம்மளோட ஃபஸ்ட் லேயர், இது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஓஹெச்பி ஷீட்டுன்னு கிடையாது, நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பிவேக்ஸ் ஷீட் இருக்குதுன்னா அதில் கூட ஒட்டிக்கலாம். அப்படி அது கூட இல்லைன்னா நம்ம ஃபோம் ஷீட் இருந்தால் கூட அதுலேயும் நம்ம இது மாதிரி பேஸ்ட் பண்ணி கிளிப் மேலே ஒட்டிக்கலாம். ஸோ ஃபோம் ஷீட் கூட நான் சொல்கிற ஃபோம் ஷீட் வந்து நார்மலாக கிடைக்கும் பார்த்தீங்களா, 10-15 ருபீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோம் ஷீட் இருந்தால் நம்ம இந்த அதாவது இந்த ஃப்ளவருக்கு மேட்சாக இருக்க மாதிரி கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபோம் ஷீட்டில் ஒட்டி கூட கிளிப் மேலே ஒட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த அதாவது ஃபஸ்ட் லேயரில் பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்பிட்வீனில் வர மாதிரி செகண்ட் லேயரும் அதே போல் அந்த B7000 க்ளூ கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட் லேயர் பட்ஸுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம இந்த செகண்ட் லேயரை பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதே போல் நான் அந்த பட்ஸை வந்து ஆப்போசிட் சைடும் அது இல்லாமல் கிளிப்போட 2 சைடும் பேஸ்ட் பண்ணி செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த கிளிப்புக்கு வந்து நான் நார்மலாக கடையில் வாங்கின ஆர்டிஃபிஷியல் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்ச ஜாஸ்மின் பட்ஸ் அவைலபிள்னால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃபோம் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எது அவைலபிளோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த டிஷ்யூ ஜாஸ்மின்ஸ் வச்சு பண்ணுற கிளிப்பு. ஸோ அதே மெத்தட் தான் இது. ஸோ நம்மளோட இப்போ 2 லேயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்புக்கு 2 எண்டு சைடு வரும் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஒரு 2 ஜாஸ்மின் பட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கர்வ்டு ஷேப் மாதிரி எண்டில் கிடைக்கும். ஸோ அதுக்காக அப்படி ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ 2 லேயரும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஒட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சென்டருக்கு நான் இப்போ இந்த கோல்டன் ஆர்டிஃபிஷியல் போலன்ஸ் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். இதுவும் வந்து நான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது போலன்ஸில். ஸோ ஆன்லைனில் கூட அவைலபிள் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதை நீங்கள் வாங்கி இதை கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த கிளிப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு கோல்டன் கலர் தேவைப்படுறதுனால நான் கோல்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டன் போலன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் அந்த கோல்டன் போலனை வெட்டும் போது ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிளாத், அதாவது ஒரு லீஃப் எஃபெக்ட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்துக்கு கீழே கட் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா போலன்ஸ் எல்லாம் பிரிஞ்சு கீழே கொட்டிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சென்டர் லேயரில் இருக்க கேப் முழுதும் இந்த கோல்டன் போலன்ஸ் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இது பண்ணிட்டோன்னா நம்மளோட இந்த டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, 6 சென்டிமீட்டருக்கு கோல்டன் கலர் கிளிப் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் மேலே B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஹேர் கிளிப்பு ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் வச்சு அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட சென்டர் ஏர் கிளிப் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏர் கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் மேலே தெரியுது பாருங்கள், அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபோம் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸும் செல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட ரேட் டீட்டெயில்ஸும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி ஃபோம் ஷீட்டில் செஞ்ச ஜாஸ்மின் ஃப்ளார்ஸு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் செய்கிற மேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிலே வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன்.
ஸோ நாங்கள் இதை உங்களுக்கு உதிரி பூக்களாகவும் தருவோம், அப்படி இல்லைன்னா பூவாக கட்டியும் தருவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே சார்ஜ் தான். ஸோ 50 ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு 350 ருபீஸு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.